இன்றைக்கி சேலம் வந்திருந்தேன். சண்டே அன்னைக்கு நைட்டு 10 மணி இந்த வீடியோ எடுக்கும்போது, இங்கே சேலத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு மெயின் இடம், கலெக்டர் ஆஃபீஸுக்கு பின்னாடியே பேக் சைடு வந்து ஒரு ஏடிஎம் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து பார்த்தா வெளியில் இங்கே பாருங்கள், ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு பாருங்கள். பக்கத்துலேயே சாப்பாடு கிடக்குது. நைட்டு வந்து ஒரு 10 ஆகுது. பாவம், இவங்களுக்கும் ஒரு பொண்டாட்டியோ இல்லை ஒரு பிள்ளைங்களோ இருந்தால் இந்த மாதிரி அனாதையாக ரோட்டில் படுத்து கிடப்பாங்களா? எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஏதோ ஒன்று பொண்டாட்டின்னு ஒன்று இருக்கணும், தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த பஸ்ஸுக்காரங்க விட்டு ஏற்றினாங்கன்னா போச்சு, கை கால் பூரா ஒடிஞ்சிடும். நல்லா இருக்கிறவங்களுக்கு பிழைக்க முடியல. இந்த மாதிரி கை கால் ஒடிஞ்சால் எப்படி பிச்சை எடுத்து தான் பிழைக்கணும். உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் வந்து ஏதாவது வாழ்க்கை கொடுத்தா நல்லாயிருக்கும். நாய் பாருங்கள், அது ஒரு பாதுகாப்பு இருக்குது. உள்ளே இப்போ குழச்சிச்சு பார்த்தீங்களா? நாய்க்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்குது, மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்கே பாருங்கள், எல்லாம் வெளியில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பஸ் வரும் பாருங்கள், அப்படியே மேலே விடுற மாதிரியே வரும் பாருங்கள். பஸ்ஸு கூட பரவாயில்ல. ஆட்டோக்காரங்க ஒருத்தர் சொல்கிறார் டிரைவரு, 90% ஆட்டோக்காரங்க வந்து தண்ணி போட்டு தான் ஆட்டோ ஓட்டுறாங்கன்றாங்க. இப்போ ஒரு பஸ் வரும் பாரு, அப்படியே மேலே விடுற மாதிரி அப்படியே விட்டு ஏற்றினாங்கன்னா என்ன ஆகுது? இவங்க எல்லாருமே அவுட்டு. ஆட்டோக்காரங்க பூரா தண்ணி போட்டு தான் ஆட்டோ ஓட்டுறாங்களாம். அவங்களாம் போதையில் வந்து விட்டு ஏற்றினா பூரா இருக்கிறவங்களாம் அவுட்டு. பாவம், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, இந்த அனாதை இல்லாமல் இல்லைன்னா இந்த சேவை மையங்கள் யாராவது கூப்பிட்டு போய் இவங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏழைகள் இல்லாத நாடு உருவாக்கணும்னா அது வந்து அரசாங்கத்தில் தான் முடியும். நல்ல அரசாங்கம் நல்ல இதாக பண்ணணும். இந்த பஸ்ஸில் ஏறினா மகளிராக தான் இருக்கிறாங்க.